ஒரு மருத்துவர் தாக்கப்படுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் தாக்கப்படுறாரு. கடுமையா தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மொதற்கொண்டு சில ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. டாக்டர்ஸ்லாம் லீவ் போட்டாங்க. உயிர காப்பாத்த வேண்டிய டாக்டர்ஸ்லாம் லீவ் போட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் விடுப்பு ஹாஸ்பிட்டலுக்கு விட்டாங்க. போராட்டம். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு ரோட்ல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த லோலாய் பண்ணிட்டு இருந்தவங்கள காவல்துறை போய் தடுக்குது. தடுத்த ஒரு 2 காவல்துறை, ஆமா, டூ வீலர்ல தான் வந்திருக்காங்க போல. 2 காவல்துறையும் அந்த 5, 6 பேரு குடிகார பசங்க அவ்வளோ அடி அடிக்கிறாங்க அந்த காவல்துறை. இதில் என்ன கையெடுத்து கும்பிடுற விஷயம்னா, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர்கள் ஒருத்தவர் தாக்கப்பட்டாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, விடுப்பு விடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. செவிலியர் முதற்கொண்டு காவல்துறைகிட்ட நம்ம கையெழுத்து கும்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு என்ன தாக்கப்பட்டாலும் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் எனக்கு என் வாழ்நாளில் அவங்க போராட்டம்னு ஒன்று பண்ணது கிடையாது. உண்மையிலே அவங்கள பார்த்து நம்ம கையெழுத்து கும்பிட ஒரு விஷயம் தான். அவங்க ஒரு கோரிக்கை, அவங்க ஒரு ஒரு சம்பளம், அவங்க ஒரு சேலரி, அவங்களுக்கான தேவைகள் எதுக்காகவுமே நான் அவங்க போராடிய ஒரு கோரிக்கை வச்சு கூட நான் பார்த்தது கிடையாது. உண்மையாகவே இன்னொரு முறை சொல்லலாம், நம்ம காவல்துறை கையெழுத்து கூட கும்பிடலாம் அவங்களெல்லாம் பார்த்து. போராட்டமான வாழ்க்கை, அதற்கேற்ற ஊதியம் இல்லை, அதற்கான போராட்டமும் இல்லை, கோரிக்கையும் இல்லை.